ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான தாய் நூடுல்ஸ் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணி அதில் ரெட் கரி பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். நான் ஸ்டோர் பாட் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாட்டு அரைச்சி கூட பண்ணலாம். அதோட ரெசிபி லிங்க் கீழே கொடுக்குறேன். இந்த ரெட் கரி பேஸ்ட்டு இந்த ஆயிலில் ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா இதில் சிக்கன் சேர்த்துட்டு அதையும் ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிவிடுங்க. ஸோ குக் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இன்டென்ஸ் ஆகும். இப்போ தேவையான அளவு தண்ணி, லெமன் கிராஸ், கஃபர் லைம் லீவ்ஸ், ஸ்டாக் க்யூப். நீங்கள் தண்ணிக்கு பதில் சிக்கன் ஸ்டாக் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதுக்கு தான் ஒரு ஸ்டாக் க்யூப் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த சிக்கன் நல்லா குக் ஆகுற வரைக்கும் இது பாயில் ஆகட்டும். இப்போ நம்ம சிக்கன் குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் இதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம், சீசனிங்கும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌன் சுகர், கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சோயா சாஸ். வெஜிடபிள்ஸ் வந்து நான் கேப்சிகம், கேபேஜ், கேரட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேபிகார்ன், மஷ்ரூம்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணலாம். அதையும் ஆட் பண்ணி நல்ல ஒரு 5 நிமிஷம் போல் இது வெஜிடபிள்ஸும் சேர்ந்து இதில் குக் ஆகட்டும். இப்போ இந்த சிக்கன் வெஜிடபிள்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் தேங்காய் பாலும் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உங்களோட ஸ்பைசியான ஃப்ளேவர்ஃபுல்லான நம்மளோட தாய் இன்ஸ்பயர்டு ப்ராத் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நூடுல்ஸ் சூப்புக்கு ஒரு நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் பாயில் பண்ண நூடுல்ஸ், நீங்கள் எந்த நூடுல்ஸ் வேணாலும் ஆட் பண்ணலாம். அதில் இந்த ப்ராத்தையும் ஊற்றி பாயில் பண்ண எக்கும் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட தாய் நூடுல்ஸ் சூப் ரெடி. இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.